கோவை மாவட்டம் கரும்பத்தம்பட்டி நகராட்சி விராலிக்காடு சென்னியாண்டவர் கோயிலிங்க கந்தசஷ்டி விழாவோட இன்னைக்கு 3வது நாளுங்க. சத்குரு சம்கார் ஹோமத்தோட ஆரம்பித்த இன்றைய நிகழ்வு வந்துங்க, முருகனுக்கு எந்தெந்த பொருட்களில் அபிஷேகம் பண்ணுறாங்க தெரியுங்களா? திருமஞ்சனம், மஞ்சள் தூள், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், நெய், தேன், பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி. இந்த பொருட்களெல்லாம் கந்தசஷ்டி இருக்கக்கூடிய பக்தர்களெல்லாம் கோயிலுக்கு கொண்டு வரலாமுங்க. நம்ம கொண்டு வர பொருட்களை வச்சு முருகனுக்கு அபிஷேகம் நடக்குங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திரளான கூட்டமுங்க. எண்ணிக்கையில் அடங்காத கூட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேண்டுதல் கண்ணீர் உருக வேண்டுதல் நீங்கள் பார்க்க முடியுங்க. கந்தசஷ்டி விழாவோட 3வது நாளில் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருந்ததுங்க. அங்கே எல்லாருமே கூடிங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பெண்களுக்கு மேலே இருக்குங்க. எல்லாருமே கூடி கந்தசஷ்டி கவசம் பாடினாங்க. கேட்கறக்கு அவ்வளவு அருமையாக இருந்ததுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு சேர பாடுறப்ப கேட்கறக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க. நீங்களும் இன்றைக்கி காப்பு கட்டி 3வது நாள் ஆயிருக்குங்க. உங்களுடைய விரதமெல்லாம் எப்படி போயிட்டுருக்குதுங்க? நீங்கள் காப்பு கட்டிட்டு விரதம் இருந்த டைமில் எந்தெந்த முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க? நம்ம சென்னியானம் கோயிலுக்கு யார் யார் வந்துட்டுருக்குறீங்க? அதே மாதிரிங்க இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் கொண்டு கோயில் நிர்வாகத்தை ஒப்படைச்சோம் அப்படின்னா நம்ம கொண்டு வர பொருட்களை வச்சுங்க முருகனுக்கு அபிஷேகம் நடக்குங்க. முருகனுக்கு அபிஷேகமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி கூடவே சாதம் கொடுத்தாங்க. நம்ம எல்லாம் காக்கும் சென்னியாண்டவருக்கு அரோகரா.